இப்போது கரண்ட்டில் வந்து நிறைய நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய காஸ்டியூம் டிசைனர்ஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் உங்கள் படங்களை தவிர்த்து வேறு படங்களை பார்த்து இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் காஸ்டியூம் டிசைனர்ஸ் கிட்ட பார்த்து வியந்திருக்கீங்களா? நிறைய படம் இருக்கும்ல. இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது தென் இஃப் ஐ மீட் தெம் ஆல்சோ ஐ டெல் தெம் இட் இஸ் ரியலி நைஸ். இப்போ பூர்ணிமா ஷி டஸ் சம் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜாப். அப்புறம் 96 பண்ணாங்கல்ல, அவங்களதும் ஐ தாட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவுட்ஃபிட் தான். அதனால் ரொம்ப அது அப்படியே ஐகானிக்காக இருந்தது. ஸோ எனக்கு அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி தோணுச்சு. நிறைய பேர் டூயிங் வெரி வெல். ஸோ இட்ஸ் நைஸ் டு சி எவ்ரிபடி. அண்ட் குட் பேட் அக்லி நாளைக்கு ரிலீஸ் மேம். ஆமாம், எப்படி வந்திருக்கு மேம் படம் ஃபுல்லாக? நானும் இன்னும் பார்க்கல. ஐம் ஆல்சோ வெயிட்டிங் லைக் ஆல் ஆஃப் யூ ஆர் வெயிட்டிங். ஐம் ரியலி ஈகர் டு வாட்ச் இட். அண்ட் ஐ ஹாவ் ஐ ரியலி லைக் ஐம் ஷுவர் ஆதிக்கா அவர் பெரிய ஃபேன் பாய். ஸோ அதனால வி ஷுட் ஆல்சோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஐ டோன்ட் நோ வாட் எதுவுமே பார்க்கல. ஸோ எதுவுமே பார்க்கலன்னா சீன்ஸாக பார்க்கல. எதுவுமே நாங்கள் ஷூட் பண்ணும்போது இருந்தபோது பார்த்தது தான். ஸோ ஐ எம் ஆல்சோ ஈகர்லி வெயிட்டிங். ஏன்னா எனக்கு நடுவில் பார்த்துட்டு இருந்தால் அந்த இது ஸ்பாயில் ஆயிரும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஃபுல்லாக மொத்தமாக பார்க்கணும் படத்தை. அதனால் எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி பார்க்கும்போது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ.